நீ குடிச்சது போதும், வந்து சாப்பிடு. டேய், அந்த பொண்ணு கோவம் வந்துருச்சு. குடிச்சது போதும் என்றி அடச்சு. ஏய், என்ன சாப்பிட சொல்றதுக்கும் நான் குடிச்சது போதுங்கிறதுக்கும் அவன் யாரு? அவளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லாட்டி போனா என்ன காப்பாத்துறதுக்கு எதுக்கு வந்த? சாவுக்கு துணிச்சு அத்தனை பேரோட எதுக்கு சண்டை போட்ட? பலவந்தமா வீட்டுக்குள்ள வந்தவ வெளியே போயிட்டான்னு சும்மா இருக்கலாம்ல? உனக்கு இருக்கிற 10 பேரை காப்பாத்துற பலத்தை ரவுடித்தனத்துல போக்குற. உன் கையால 100 பேருக்கு சோறு போடுற சாமர்த்தியத்தை அநியாயமா வீடாக்கிட்டு இருக்க. ஓ ரவுடித்தனத்துக்கும் உன் குடிவெறிக்கும் தான் அவங்க எல்லாம் பயப்படுறாங்களே தவிர உன்னை கௌரவிக்கிறதுக்கு இல்ல. மனிதனா பிறந்து மிருகமா மாறி நீ சாதிச்சதா என்ன? என்ன சாதிக்கணும்? டேய் ராசா, எதுக்காக நல்லவனாகணும்? நான் நல்லவன் ஆயிட்டா அதோ அந்த காந்தி தாத்தாவாட்டம் என்னையும் மகாத்மாவாக்கி கொலை பண்ணி சிலையாக்கி நடு தெருவுல நிக்க வச்சு காக்கா கழிய வச்சிருவானுங்க. காந்தி ஜெயந்தி வந்தா மாலை போட்டு புகழ்வானுங்க. அந்த கெட்டவங்க கூட்டத்துல நான் எதுக்கு நல்லவனா மாறணும்? எனக்காக கோவிந்த் முன்னால பிடிவாதம் பண்ணி உன்கிட்ட வந்தது நான் சாதிக்கிறதுக்காக இல்ல. நான் நினைச்சத நீ சாதிக்கிறதுக்காக. அவனை காட்டிலும் நீ ரொம்ப உயர்ந்தவன்னு நிரூபிக்கணும்னு, உன் கையால அவன் அகங்காரத்தை ஒழிக்கணும்னு, என் மேல அவன் போட்ட பழிய உன் கையால துடைக்க வைக்கணும்னு வந்த. நான் வந்து சாதிச்சது என்ன? ஒண்ணும் இல்ல. நீ மாறுவியோ இல்ல உன் பிடிவாதத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்க போறியோ நல்லா யோசிச்சுக்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து போட்டாதான் நான் சாப்பிடுவேன். இல்ல பட்னி கிடந்து சாவ. உனக்கு மட்டும் இல்ல எனக்கு பிடிவாதம் பண்ண தெரியும். ஒண்ணு நீ திருந்தணும், இல்ல நான் பட்னி கிடந்து சாவணும். நீ என் முடிவு பண்ணிக்க. சாப்பிட்டு 2 நாளாச்சு. மனுஷங்களை குத்தி கொண்டாலும் பரவாயில்ல, ஆனா பட்னி போட்டு கொல்லக்கூடாது. நீ கஷ்டப்பட்டு அதுக்கு சோறு போடக்கூடாதாப்பா. வணக்கம், உட்காரு. பீச்சுக்கு வேண்டாங்க, சினிமாவுக்கே போலாம். பீச்சுக்கு போவோம். ஏய் வா வா. ஐயோ சாமி, வேண்டாம் சாமி. ஏய் நீ வா. ஐயோ நீயா? ஏய் வை, இப்படி வை. இன்னொன்னு வை. வை வை. ஒரு பிரியாணி பொட்டலம் கொடு. உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கல. பின்ன நீ சொன்னதாட்டம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல வாங்கின, அதனால உனக்கு இது விருந்தாயிடுமா இல்ல அடிச்சு பறிச்சதுனால மருந்தாயிடுமா? சொல்லு. புலி வேட்டையாடுறதை விட்டு கஷ்டப்பட்டுதான் சாப்பிடணும்னு நினைச்சா இந்த மனுஷங்க அதை சர்க்கஸ் ஆட வைப்பாங்க. நான் உனக்காக கஷ்டப்பட்டு கொண்டாந்தேன். ஆனா நேத்து வரைக்கும் நீ சாப்பிட்டதுக்கும் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு வாங்கி வந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? அதுல என்னதான் இருக்கு? திருப்தி இருக்கு. நான் சாப்பிடுற சாப்பாடு இன்னொருத்த வயித்துல அடிச்சு சம்பாதிச்சது இல்லைங்கிற திருப்தி, நாம கஷ்டப்பட்டு நம்ம வயிற்ற நிரப்பிக்கிறோங்கிற ஆத்ம திருப்தி. இதுவரையில நடந்த வழிய மறந்துட்டு திமிரோட கட்டின உன் கர்ச்சிப்ப அவுத்து பாரு, இந்த உலகம் உனக்கு புதுசா தோணும். இதுவரைக்கும் இல்ல, இப்ப நாம 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கிறது எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்படாம இருந்தா சரி. சரிதான். வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. நானும் சுஜாதாமாவும் சொல்லு 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 சொல்லு. எனக்கு சொல்றதுக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்க போறோம்னு சொல்லு. கவனிங்க,
உங்களுக்கு கல்யாணம்னு வந்ததும் பெரியவங்க முன்னால 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரே வீட்டுல இருக்க கூடாது. அதென்ன இதுவரைக்கும் சேர்ந்தே இருந்தோம். கல்யாணம்னா சேரணுமே தவிர பிரிய கூடாது. அதே சம்பிரதாயம். நான் இப்ப சொன்னதாட்ட கேட்கலன்னா கொன்னுட வேண்டாம் ராசா. நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் சூரியதத்துக்கு அப்புறம் உன் கல்யாணம் ராசா. அப்பா இருந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம். இதோ கொஞ்சமா வீடு காலியா இருக்கு, பொண்ணை கொண்டு போய் அந்த வீட்டுல வைங்கம்மா. சீக்கிரவா. டேய், நீ புரோகிதர் வீட்டுக்கு போய் கல்யாண சாமான் என்ன வேணும்னு கேட்டு மார்க்கெட் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. ஏய், அதெல்லாம் நடக்காது. வேணும்னா மார்க்கெட்டை கொண்டார, தேவையானது எடுத்துக்க. கேளவா. நினைச்சேன் நேத்து நீ மாங்கா தின்னப்பவே நினைச்சேன் சக்சஸ்னு. ஒரு வேலை முடிஞ்சது, பேட் நம் போச்சு. மார்க்கெட்டை எல்லாம் கொண்டாந்துட்டியா? எல்லாம் கொண்டாந்துட்டேன். பொட்டி, சீப்பு, சோப்பு, துணி எல்லாம் நான் கொண்டாந்துட்டேன். மளிகை சாமான் வண்டியில வருது. தாலி கொண்டாந்தியா? மறந்து போச்சு மறந்து போச்சு. கிழவா, மஞ்ச கயிறு காட்டுறேன். என் பொஞ்சாதியை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சுடா. ஒரு தடவை பார்த்தேன். என் கிழவன் இல்ல, பொண்ணை அழிச்சிட்டாங்க. நல்ல கிழவன்டா நீ. ஆனா தூரத்துல இருந்தா பாக்கணும். ஐயோ, பொண்ணு காணோம், பொண்ணு காணோம். சுஜாதா, சுஜாதா, சுஜா. ஏய் ராசா, ராசா, உள்ள இந்த கடுதாசி இருந்துச்சு, என்னன்னு பாரு. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனி நீங்க என்ன எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. எல்லா இடத்துல இருந்து நம்ம ஆளுங்க லாரியில வந்துட்டாங்க. ஆயுதங்கள் வெடிகுண்டுகளும் ரெடி. சுஜி, ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும் உன் ராஜா ரொம்ப பெரியவன். அவனை எதிர்க்க என் ஒத்தனால மட்டும் முடியாது. அவனுக்கு ஆதரவா இருக்கிற ஆயிரக்கணக்கானவங்களை அழிக்கிறதுக்கு 10,000 கணக்குல எனக்கு படங்க வந்திருக்கு. அவன் சிலரை எதிர்க்கிறான், ஆனா பலர் எதிர்க்க முடியாது. அவனை என் ஆளுங்க தூண்டி விட்டு கொண்டு வந்து துண்டு துண்டா வெட்டி தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அவனை மட்டும் இல்ல, அந்த சேரியில இருக்கிற பச்சை பிள்ளைங்க கூட பார்க்காம அத்தனை பேரையும் வெட்டி கொன்னுடுவாங்க. எனக்கு வேண்டியது அவங்க சாவில்ல, உனக்கு எனக்கு கல்யாணம். நீ வாசலை தாண்டி வெளியே போனா உன் கூட்டத்தையே அழிச்சு தோரணமா கட்டி தொங்க விட்டுடுவேன். அது நடக்காம இருக்கணும்னா நம்ம கல்யாணம் நடக்கணும். ஞாபகம் வச்சுக்க. நாளைக்கு காலையில நம்ம கல்யாணம். அதுக்கு தயாராரு. இந்த கல்யாணம் ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் இல்லாம நான் ஒரு தொண்டன்கிற முறையில எளிமையா நடக்குது. நான் வளர்ந்தது உங்க அன்புனால, நான் வாழறது உங்க நம்பிக்கையால. தொழிலாளிங்க ரத்தமே என் ரத்தம். நான் எம்எல்ஏ ஆன உடனே கொடுத்த வாக்குப்படி ஒரு ரவுடி கையில சிக்கி கெடுக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு புது வாழ்க்கை கொடுக்கறதுக்காக உங்க எல்லாரும் முன்னாலேயே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பெண் வாழ்க்கை பாலைவனத்துல மழை மாதிரி ஆகக்கூடாது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இந்த கல்யாணத்துல யாருக்காவது ஆட்சேபம் இருந்தா பயமில்லாம சொல்லலாம். சுஜி, நீ கூட. தேங்க்ஸ். நீங்க ஒத்துக்கிட்டு உங்க சம்மதத்தை கைத்தட்டல் மூலமா தெரிவிச்சா அந்த சந்தோஷத்துல நான் தாலி கட்டுறேன். சார், ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு கல்பனா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா? பாத்தீங்களா, அந்த பொண்ணு விஷயம் எனக்கு ஒரு வாரத்துக்கு முந்தைய தெரிஞ்சது. எவனையும் நம்பினா மோசம் போயிட்டா. இந்த கல்யாணம் நின்னு போகணும், ஆனா அவ ஆத்மா சாந்தி அடையிற கல்யாணங்கிறதுனால நடக்குது. அவ ஆத்ம சாந்திக்காக நாமெல்லாம் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கும். உட்காருங்க.